இப்போ நான் இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிறோம் காய்ஸ். ஆனால் 800 நம்மளோட 2வது டோல். இன்னும் திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, அழகா பாருங்கங்க, நம்ம ஊர் அழகா வர்ற மாதிரி இருக்கு. ஆனால் 800 ஆ பில் கொடுங்க முருகேசா. தேன் மாதிரி இதுடா சருக்கு. எங்க வாங்கின? தேன் கூட்டுல தான். ஏயா ரிசீவ்ட் வேணும் காய்ஸ். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிறோம் காய்ஸ். இது நம்மளோட 2வது டோல். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளியில் ஒரு டோல் கிராஸ் பண்ணியாச்சு. இது நம்மளுடைய 2வது டோல் மக்களே. ஏய் அக்கா நல்லா இருக்காங்களே. இப்போ கரெக்டாக ஒரு பேக்கரியில் நின்றுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம கோரைடரோட பைக்கு ட்ரையம்ப் ஸ்பீடு T4. இவருடைய ஓனர் இங்கே தான் இருக்காரு. ஓகேங்க, நான் சாப்பிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இட்லி சாஃப்டா இருக்கா? சாப்பிட்டு பாருங்க. இட்லி அதுதான் சாப்பிடுவாங்க. இட்லியில கூட இட்லி அது ரவிக்கு நாங்க ரவிக்கு ஓடி சாப்பாடு இன்னும் சாப்பிடுவாங்க. சாப்பாடு தவிர பெங்களூர் தவிர அண்ணா கடையில் ஐஎன்ஆர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. தோசை இட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு மக்களே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இங்கே பாருங்க, இதுதாங்க இருக்கு, மாமரம் தாங்க இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரம் தான். தென் இங்கே ஒரு டோலா மக்களே. இது பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளி, அடுத்து தருமபுரி, கிருஷ்ணகிரி டோல் தாண்டி இங்கே ஒரு டோல் இருக்குங்க. இன்னும் திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்ன டோலு? நாகம்பட்டி டோல் பிளாசா இது. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பச்சம் பசேன்னு பாக்குறாங்க. எங்க பார்த்தாலும் அங்க பாருங்க விவசாயம் தான். பெங்களூர்ல இருந்து ஃபுல்லா வெறும் பில்டிங்ஸே பார்த்து பார்த்து இங்க பாருங்க அழகா பாருங்கங்க, நம்ம ஊர் அழகா தர்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் விவசாயம் தான். இங்க பாருங்க ஃபுல்லா. சொன்னல இங்க பாருங்க விவசாயத்தை.
சூப்பரா இருக்கு. இன்னும் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பாருங்க. அவ்வளோதாங்க. நம்ம திருவண்ணாமலைக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கு. போயிட்டு சிவனை சந்திப்போம். ரொம்ப நாள் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. இது ஆனால் இது திடீர் பிளானு. நேற்று நைட்டு முடிவு பண்ணோம். அப்புறம் சரி ஓகே போவோம் அப்படின்ட்டு நீ கிளம்பியாச்சு காலையில். வருண்ஸ் கஃபே ஒரு டீக்கு நிறுத்தியிருக்கோம். டீ இருக்கான்னு தெரில, கேட்க போயிருக்காங்க நம்ம டோலிஸ். டீ இருக்கா? இருக்கா? டீ இருக்காங்க கைஸ். நம்ம பையன் இன்னைக்கு சரியான ஓடிக்கிட்டு இருக்கியான். நான் சபை விட்டு அடிச்சுன்னு இருக்கேன் நம்மளால இன்னைக்கு. பார்ப்போம் கைஸ். டீ குடிச்சிட்டு vlog கன்னியூ பண்ணுறேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஹாய் பக்கா. Ay. Boca. அவன் கிளம்பிட்டான், அவ்வளோதான். மக்களே இங்கே பாருங்க மக்களே, இப்போது திருவண்ணாமலைக்கு எவ்வளோ பக்தர்கள் பாருங்க. அண்ணாமலையாரை பார்க்க காலில் செருப்பு இல்லாமல் இந்த பொடி வெயிலில் நடந்துட்டுருக்காங்க மக்களே. எப்பா யோசிக்காமல் வெயிலில் நடந்து போயிட்டுருக்காங்க. எப்பா சாமி எவ்வளோ வெயிலுங்க, என்னாலேயும் முடியல. அவங்க காலில் செருப்பு இல்லாமல் நடந்துட்டுருக்காங்க மக்களே. ஃபைனலி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கங்க, உள்ள திருவண்ணாமலை அழகாக பாருங்கங்க. பின்னாடி மலை, அந்த கோபுரம், கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இது இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பொது தரிசனம் வழியில் போயிட்டுருக்கோங்க, ஃப்ரீ தரிசனம். ஸோ அப்படியே முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க, நம்ம அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, பொது தரிசனம் செல்லும் வழி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க, ஸோ அதனால் நம்ம இதிலே போயாச்சு. இங்கே பாருங்கள் யாருமே இல்லைங்க, நம்ம தாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஆனால் ஃபேன் போட்டிருக்காங்க, மக்களுக்கு இதாக இருக்கக்கூடாதுன்னு ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கங்க அழகு, கோபுரத்தோட அழகை சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கங்க சாமி பயங்கரமாக இருக்கார்ல, காவல் தெய்வம். உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே இருக்கார். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ள மக்கள் பார்த்தீங்களா, அங்கே யாரையும் காணோம். இவங்கெல்லாம் பொது தரிசனம் ப்ளஸ் 50 ருபீஸ் டிக்கெட்டில் வந்த மக்கள் இவங்கெல்லாம். அப்படியே உள்ளுக்குள்ளே நான் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியலை, ஸோ சின்ன சின்னதாக கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க, நம்ம உள்ள சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு இப்போது வெளியே வந்துட்டோங்க. அப்படியே இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். இதாங்க திருவண்ணாமலை எக்ஸிட் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள் அழகா சூப்பராக இருக்குங்க. மக்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக தான் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன்.